ஜெகத்குருவே சரணம். மந்த்ராலய மகான் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுக்கு ஆத்மார்த்தமான நன்றிகளையும் வணக்கங்களையும் அவருடைய பொற்பாத சூடுகளில் பணிவுடன் சமர்ப்பிக்கின்றேன். நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் இகபர சுகம், ஆனந்தம், ஐஸ்வர்யம், ஆரோக்கியம் அனைத்தும் பெற்று என்றென்றும் நல்வாழ்வு பெற வேண்டும் என்பதனையே மீண்டும் பிரார்த்தனைகளாக குருராஜருடைய பொற்பாத கமலங்களில் பணிவுடன் சமர்ப்பிக்கின்றேன். வாழ்க்கையில் வாழக்கூடிய அன்பு நெஞ்சங்கள், சிலருக்கு ஒரு பயங்கரமான லட்சியம் இருக்கும், சிலருக்கு லட்சியம் எதுவும் இருக்காது. எப்படி வேணாலும் வாழலாம், இப்படி தான் வாழணும் அப்படின்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கிடையாது. ஒவ்வொருத்தரும் அவரவர்களுடைய வாழ்க்கை வாழ்ந்து அந்த வாழ்வின் இறுதியில் வாழ்க்கை பற்றிய ஒரு புரிதலின் கணக்கீடுகளை நிச்சயமாக வரையறைகளாக அடுத்தவர்களுக்கு சொல்ல முடியும். நீங்கள் யார் எடுத்தாலும் சரிங்க, உங்கள் வாழ்க்கை எப்படிங்க இருந்தது அப்படின்ட்டு ஒரு வயதானவர்களை கேட்டால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான கதை இருக்கும். இந்த உலகம் அந்த மாதிரியான பூரண சுதந்திரத்தை இந்த வாழ்க்கையானது கொடுத்து கொண்டிருக்கிறது. அதில் எது நல்ல வழி, எது சரியில்லாத வழி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் கணிக்கவே முடியாது. நிச்சயமாக இந்த ரூட்டில் போனால் அந்த ஊர் போய் சேரலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு கிளம்புவோம். ஆனால் வேறு ஒரு ஊர் வரக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமைந்துவிடும். அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த சரணாகதி பக்தி அப்படின்னு சொல்லிட்டு மந்த்ராலய மகான் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுடைய பொற்பாத கமலங்களில் நம்முடைய வேண்டுதல்களையும் பிரார்த்தனைகளையும் வச்சு, குருராஜா எங்களுக்கு ஒரு நல்ல வழி நீங்கள் வழி நடத்தி தரணும். நாங்கள் சந்திக்கக்கூடிய மனிதர்கள், சந்திக்கக்கூடிய நிகழ்வுகள், போகக்கூடிய பாதைகள், இது எதுவாக இருந்தாலும் உங்களது அருளுக்கும் ஆசிகளுக்கும் உட்பட்டு அவை நல்லவையாக இருக்கணும் குருராஜான்னு சொல்லிட்டு நம்ம அவர்கிட்ட கேட்குறோம். அவரும் வேண்டிய பக்தர்களுக்கு, யாரெல்லாம் வேண்டியிருக்கிறார்களோ, யாரெல்லாம் அவரை பரிபூரணமாக நம்பி இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் தம்முடைய அருளையும் ஆசிகளையும் கொடுத்து தொடர்ந்து அவர்களுக்கு உண்டான அனுகிரகங்களை வழங்கி கொண்டிருக்கிறார். நீங்களும் கூட அவர்கிட்ட அனுகிரகங்களை நிறைய பெற்றிருக்கலாம். குரு இல்லைங்க அவர். இப்போ ஒரு சின்ன பிரார்த்தனை தியானம் ஒன்று இருக்குது. இந்த பிரார்த்தனை தியானத்தின் மூலமாக நீங்கள் நினைத்ததை நிச்சயமாக அடைய முடியும். நம்ம தான் சொல்லியிருக்கோம், ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. சிலர் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் சுவாமி கிட்ட போய் நில்லுங்க, நின்னாலே அவருக்கு நீங்கள் யாருன்னு தெரிஞ்சிடும், உங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு தெரியும், கொடுத்துருவார் அப்படின்னு ஒரு சாரார் சொல்லுவாங்க. இன்னும் சிலர் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் போயிட்டு கேளுங்க அவர்கிட்ட, அவர் கேட்டால் தாங்க உங்களுக்கு கொடுப்பாரு, இது வேணும் அது வேணும், எப்படி நம்முடைய பெற்றோர்கள்கிட்ட கேட்கிறோமோ அந்த மாதிரி நீங்கள் அவர்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி ஒரு சாரார்கள். ஒவ்வொருவரும் அவர்களுக்கு உண்டான அனுபவங்களை வைத்து அவர்கள் எந்த மாதிரி குருராஜரை தொடர்பு கொண்டார்களோ, அந்த கனெக்ட் எப்படி அவர்கள் ஏற்படுத்தி கொண்டார்களோ அதை பொருட்டு அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எல்லாமே அற்புதமான வழிகள் தான், எதுவும் சற்றும் குறைந்தது கிடையாது ஒருத்தர் சொல்றதும். ஏன்னு கேட்டால் அவரவர்கள் வேண்டி அவரவர்கள் அனுகிரகங்களை பெற்றிருக்கிறார்கள் அந்தந்த முறைகளில். அந்த வரிசையில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த சங்கல்ப சித்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைப் ஆஃப் ஒரு தியான முறை இருக்கிறது. அந்த சங்கல்ப சித்தி அப்படிங்கிறது என்னன்னா, நாம் இந்த உலகத்தில் பிறப்படுத்திட்டோம்னு வச்சுக்கோங்க, நாம் நினைப்பது எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக அடைய முடியும். 100% அடைய முடியும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. எண்ணத்தினுடைய வலிமையை பொறுத்து உங்களுடைய எண்ணம் நிச்சயமாக ஈடேறி நீங்கள் எதனை இந்த வாழ்க்கையில் பெற வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ பெற முடியும். அதிலும் இன்னொரு பங்கு ஸ்பெஷலாக நம்மளாம் பார்த்தோம்னா, நாம் மந்த்ராலய மகான் மகாபிரபு குருராஜருடைய பக்தர்கள். அவர் எவ்வளோ பெரிய சன்னியாசி, எவ்வளோ மகத்துவம் வாய்ந்தவர், எவ்வளோ மகிமை பெற்றவர், கோடானு கோடி பக்தர்களுக்கு அருளையும் ஆசிகளையும் தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கக்கூடியவர். அவரை நினைத்து, அவரை வேண்டி, அவரை பிரார்த்தித்து நாம் அந்த எண்ணத்தை, அந்த இலக்கை நாம் நமக்குள்ளாக நிர்ணயித்து கொண்டால் நிச்சயமாக நீங்கள் நிர்ணயிக்கிற இலக்கு எதுவாக இருந்தாலும் அந்த இலக்கினை சற்றும் குறைவில்லாமல் குறித்த நேரத்தில் சென்று சேர்ந்து விடுவீர்கள். எப்படி இதெல்லாம் சாத்தியமானா சாத்தியம்தான். அதுதான் இந்த சங்கல்ப சித்தி பிரார்த்தனை தியானம் அப்படின்னு சொல்லலாம். இது என்னங்க அப்படின்னா, ஒரு எண்ணத்தை நாம் ஒரு வலுவாக நினைப்பது, நம் மனதிற்குள்ளாக அது நினைப்பது, அந்த எண்ணத்தை உணர்வுபூர்வமாக அனுபவிப்பது. உணர்வுபூர்வமாகனா அந்த எண்ணம், நீங்கள் நினைத்த எண்ணம் பரிபூர்ணமாக நிறைவேறுச்சு அப்படிங்கிற அந்த உணர்வுபூர்வமாக இருப்பது. அதன் பிறகு அதற்குண்டான செயல்களை செய்வது. இதை தொடர்ந்து செய்யும் போது நீங்கள் நினைத்தவை எல்லாம் நிச்சயமாக உங்களுக்கு கைகூடி வரும். இது கூட நம்ம ஒரு ஸ்பெஷலாக ஒன்று என்ன ஆட் பண்ணுறோம்னா, குருராஜரை முன்வைத்து, மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளை முன்வைத்து அவரின் மூலமாக அவரின் பொற்பாத கமலங்களில் நம்முடைய பிரார்த்தனைகளை, நம்முடைய இலக்குகளை, நம்முடைய நோக்கங்களை, நம்முடைய லட்சியங்களில் அவர் பாதத்தில் சமர்ப்பணம் செய்துவிட்டு நாம் அவர்கிட்ட இருந்து கேட்குறோம், இதை வழிநடத்தி தரும்படி. இந்த
நம்ம சொன்னோம் இல்லைங்களா, சங்கல்ப சித்தி பிரார்த்தனை. சங்கல்ப சித்தி உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கிளாரிட்டி வேணும் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் ஏதோ குழப்பத்தில் இருக்கக்கூடாது. இது வேணுமா, அது வேணுமா, இல்லை அங்கே போகலாமா, இங்கே போகலாமா, இது நல்லா இருக்கு, அது நல்லா இருக்கு. எண்ணங்கள் மாறி மாறி வந்துட்டே இருக்கும். இன்னைக்கு இது நல்லா இருந்தது, நாளைக்கு அங்கே நல்லா இருக்கும், அடுத்த நாள் அது நல்லா இருக்கும், இது மாறி மாறி வந்துட்டே இருக்கும். அந்த மாதிரிலாம் கிடையாது. முதல்ல ஃபர்ஸ்ட் உங்களுக்குள்ளாக ஒரு தெளிவு வர வேண்டும். ஒரு கிளாரிட்டின்னு சொல்றோம். அந்த கிளாரிட்டினா உங்களுக்கு இதுதான் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆணித்தரமாக, ரொம்ப வலுவாக, ரொம்ப ஸ்ட்ராங்கா நீங்கள் உங்களுடைய உள்ளத்தில் நினைத்து கொள்ள வேண்டும். அதுதான் கிளாரிட்டி. அந்த கிளாரிட்டிக்கு அப்புறம் அடுத்த கட்டமாக உணர்வுகள் அப்படின்னு சொல்றோம். உணர்வுகள் அப்படின்னா நீங்கள் நினைத்தது உங்களுக்கு கிடைத்து விட்டது என்று நம்பி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்க வேண்டும். ஏங்கி கொண்டிருப்பதல்ல, இன்னும் வரலப்பா, இன்னும் கிடைக்கலப்பா, இன்னும் வாங்க முடியல, இன்னும் உடம்பு சரியில்லை, ஏதோ ஒரு இலக்கு, ஏதோ ஒன்று உங்களுக்கு நடந்தாக வேண்டும். ஒரு கிளாரிட்டி அதில் எடுத்துட்டீங்க. எடுத்துட்டு அந்த இலக்கு நிறைவேறி விட்டதாக அந்த மன சந்தோஷத்தோடு உங்களுடைய வாழ்க்கை நடக்கணும். அதன் பிறகு என்னன்னா செயல் வடிவம் பெற வேண்டும். செயல் வடிவம்னா உங்களுடைய செயல் ஒவ்வொரு நாளும் அதற்குண்டான செயல் வடிவத்தை செய்து கொண்டே இருக்க வேண்டும். இப்போ நினைச்சிட்டீங்க, உணர்வுபூர்வமாக வாழ்ந்துட்டு இருக்கீங்க, வாழ்ந்துட்டு இருக்கும்போது அது வெற்றி அடைஞ்சா நினைச்சிட்டு வாழ்ந்துட்டு இருந்தால் கூட அதை நோக்கிய உங்களுடைய பயணம், முயற்சி அப்படிங்கிற செயல், அதை நிறைவேறுவதற்குண்டான அனைத்து விதமான முயற்சிகளும் நீங்கள் செய்து கொண்டிருக்க வேண்டும். இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆன்மீக விஞ்ஞானம். இது ஆக்சுவலா உங்களுடைய மனசுக்கு அவ்வளோ அந்த எண்ணங்களுக்கு அவ்வளோ பெரிய வலிமை இருக்கிறது. நாம் அதை குவிப்பது கிடையாது. இப்போ பாருங்க, இப்போ இந்த சூரிய ஒளி கீழே விழுந்துட்டே இருக்கு. அது பரவலாக விழும்போது ஒன்றும் கிடையாது. ஒரு பூத கண்ணாடி, ஒரு லென்ஸ் வச்சு ஜூம் பண்ணி அப்படி பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, அந்த லென்ஸ் வழியா அந்த சூரிய ஒளி வரும்பொழுது கீழே ஒரு பேப்பர் அப்படி வச்சிங்கன்னா டக்குன்னு பார்த்தீங்க இமீடியட்டா அந்த குவியலுக்கு அது குவிந்து ஒரு இடத்தில் குவியும் போது அதனுடைய பவர் அந்த இடத்தில் தீயை உண்டாக்குறது. மனசோட பவர் அதை விட அதிகம். நீங்க எந்த அளவுக்கு திண்ணமாக உறுதியாக நீங்கள் நினைக்கிறீர்களோ அது நிச்சயமாக நடந்தே தீரும். ஒரு சிஷ்யன் என்ன பண்றான், ஒரு குரு கிட்ட போய் கேட்குறான், குருவே இந்த மாதிரி சங்கல்ப சித்தின்னு சொல்றாங்களே அப்படின்னா என்ன, நினைச்சதெல்லாம் நடந்துருமா அப்படின்னு கேட்குறான். சங்கல்ப சித்தி மூலமா நாம் நினைத்ததை அடைய முடியுமா, கிடைக்குமா அப்படின்னு கேட்குறான். உடனே அந்த குரு என்ன பண்றாரு, ஒரு மாங்கொட்டை, அந்த மாங்கொட்டையை எடுத்து கேட்ச் இட் அப்படின்றாரு. சிஷ்யன் உடனே கேட்ச் முடிச்சுட்டு, இதை வச்சு என்ன குருவை செய்யணும் அப்படின்னு கேட்குறாரு. இதை எடுத்து சென்று பூமியில் புதை அப்படின்றாரு. பூமியில் புதைச்சிட்டு இந்த விதை, இந்த கொட்டை உனக்கு மாம்பழங்களை தரும் அப்படின்றாரு. சிஷ்யனுக்கு பயங்கர குஷி. ஆஹா, மாம்பழம் வரப்போகுது நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாங்கொட்டை எடுத்துட்டு ஒரு நிலத்துல அதை புதைக்கிறார். பூமியில நிலத்துல புதைக்கிறார். புதைத்து விட்டு மூடி வச்சிடறாரு. மூடி வச்சுட்டு மறுநாள் காலில் எழுந்து போய் பார்க்குறாரு. மாமரம் வளர்ந்துட்டு இருக்கா, அதுலேருந்து மாங்கனிகள் வந்திருக்கா, மாங்காய் இருக்கான்னு பார்த்தா ஒன்றுமே வரல. நிசப்தம் இல்லாமல் அந்த பூமி அப்படியே இருக்கிறது. என்னடா இது, குரு நேற்று தான் சொன்னாரு மாங்கொட்டை போட்டா உடனே மாங்கனிகள் கிடைத்து விடும், நீ சாப்பிடலான்னு சொன்னாரு, வரலையே, சரி அப்படின்னு சொல்லிட்டு பொறுமை இல்லாமல் அதை நோண்டி பார்க்குறாரு. தோண்டி எடுத்து பார்க்கும்போது கொட்டை அப்படியே இருக்கு. மறுபடியும் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு சரி பார்க்கலாம், ஒரு நாள் பொறுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் மீண்டும் அந்த இடத்திற்கு வருகிறார். என்ன பண்றாரு, நேற்று செய்த அதே செய்கையை இன்றும் செய்கிறார். உடனே தள்ளுறாரு, மாங்கொட்டை எடுத்து பார்க்கறாரு, சே ஒண்ணுமே வரலையே, என்னடா இந்த குரு தப்பாக என்ன சொல்லிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் மூடி வச்சுட்டு குரு கிட்ட நேராக போறாரு. குருவே, 3 நாள் முன்னாடி நீங்க ஒரு மாங்கொட்டை கொடுத்தீங்க, கொடுத்து அதை பூமியில் நட்டு வச்சா மாங்கனிகள் சாப்பிடலான்னு சொன்னீங்க, ஒண்ணுமே வரலையே குருவே அப்படின்னு சொன்னோன்னு குரு ரொம்ப விழுந்து விழுந்து சிரிக்கிறார் அந்த இடத்துல. அவர் சொல்றாரு, அற்பனே சிஷ்யா அப்படின்னு, சொல்லுங்க குருவேன்றார். மாங்கொட்டை கொடுத்தேன், என்ன பண்ண, மாங்கொட்டைய எடுத்துன்னு போனேன், எடுத்து சென்ற என்ன செய்தாய், பூமியில் புதைச்சியா, புதைத்து அப்புறம் என்ன பண்ண, அப்புறம் என்ன, உடனே எடுத்து பார்த்து என்ன, உடனே எடுத்து எப்படி பார்க்கலாம், நீ முட்டாள்தனமான வேலை செய்திருக்க. அந்த மாங்கொட்டையை நீ புதைத்த பிறகு அதை பூமியில் வைத்த பிறகு அதற்குண்டான வேலைகள் செய்ய அதை நீ அனுமதிக்கவில்லை. அது சில வேலைகள் செய்ய வேண்டும். அது மண்ணோடு தொடர்பு கொண்டு, சீதோஷ நிலையோடு தொடர்பு கொண்டு, எல்லாவற்றிலும் தொடர்பு கொண்டு அந்த இடத்திலிருந்து அந்த கொட்டையினுடைய அந்த முளையானது வெளியே வளர்ந்து வரும் செடியாக நீ அதற்குண்டான கால அவகாசத்தை கொடுக்காமல் அந்த விதையினை, அந்த மாங்கொட்டையினை புதைத்தவுடன்
2 நாள்ல போயிட்டு மாம்பழம் சாப்பிட்றேன்னு நினைக்கிறியே, முட்டாளே, அறிவிருக்கிறது அவனுக்கு, அது அவ்வளோ சீக்கிரம் வராது, உனக்கு அவசரமா இருந்தா கடையில போயிட்டு வாங்கி சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவனை அனுப்பி விட்டுறாரு. இது என்னன்னா, அந்த மாங்கொட்டை இருக்கு இல்லைங்களா, இது ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட். இது அந்த மாங்கொட்டை என்பது உங்களுடைய எண்ணம், உங்களுடைய தேவை, உங்களுடைய வேண்டுதல், உங்களுடைய இலக்கு, உங்களுடைய லட்சியம், நீங்க எங்க போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடம், அதுதான் மாங்கொட்டை. அந்த மாங்கொட்டையை நீங்கள் பூமியில் புதைப்பது அப்படிங்கிறது மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் கிட்ட அதை நம்ம சமர்ப்பணம் பண்ற மாதிரி. அதாவது என்ன சமர்ப்பணம்னா, சரணாகதி பக்தி கொண்டு அவர் முன்னால் அதை நாம் சமர்ப்பணம் செய்கிறோம், அதை புதைத்து வைக்கிறோம். அதற்குண்டான கால அவகாசம் நாம் கொடுப்பது என்பது நம்பிக்கை. நிச்சயமாக இந்த கொட்டையானது வளர்ந்து பலன் கொடுக்கும் அப்படின்ட்டு பரிபூர்ண நம்பிக்கையோடு அந்த இடத்தில் காத்திருக்க வேண்டும். குருராஜர் முன்னால என்னுடைய எண்ணத்தை எடுத்து சென்றேன், அந்த எண்ணத்தை குருராஜருடைய பொற்பாத கமலங்களில் நான் வைத்து விட்டேன், புதைத்து இருக்கிறேன், வச்சிருக்கேன் பூமியில மாங்கொட்டையாக, நிச்சயமாக அது வளரும் அப்படிங்கிற பரிபூர்ண நம்பிக்கை தான் அந்த இடத்தில் உனக்கு நிதானமாக இருக்கிறது. அச்சா, அதுக்கு அடுத்தபடியாக நீங்கள் தினமும் அதை பாதுகாக்க வேண்டும், அந்த ஒரு செயல் செய்ய வேண்டும். என்ன செயல் செய்யணும்னா, தினமும் நீர் ஊற்ற வேண்டும். அது தினம் தினம் நீர் ஊற்றும் பொழுது அதற்குண்டான அந்த பக்தின்ற நீர், அந்த பக்தின்ற நீர் நம்ம அவர்கிட்ட கேட்கறது, அந்த செயல்பாடு அப்படிங்கிற நீர், அதுல செயல்பாடும் பக்தியும் இணைந்து நாம் நீராக ஊற்றும் பொழுது அது என்னாகுன்னு கேட்டீங்கன்னா, அதற்குண்டான வேலைகள் உள்ளே நடைபெற்று ஒரு நாள் உங்களுக்கு அந்த செடி முளைத்து அது மரமாக வளர்ந்து அந்த காய்களையும் கனிகளையும் நிச்சயம் கொடுக்கும். இவ்வளோதாங்க ப்ராசஸ்ஸு. நீங்கள் எந்த வேலை பண்ணாலும் இதுதான் ப்ராசஸ்ஸு. நீங்கள் திடீர்னு குறுக்கு வழியில் போயிட்டோ, இல்லை வேகமாக போயிட்டோ, இல்லை வேற மாதிரி பண்ணியோ, இல்லை இதெல்லாம் கிடையாதுன்னு அப்படிலாம் மறுக்கவே முடியாது. இட் இஸ் அ ப்ராசஸ். இப்படி தான் பண்ணணும். நாம் இதில் என்ன பண்ணுறோன்னா, இந்த வெற்றி கிடைப்பது, இலக்கை அடைவது, நாம் எண்ணியதை எண்ணியாங்கு எய்துவது அப்படிங்கிறது சாதாரணமாக முயற்சிகளோடு மட்டுமல்லாமல் குரு பக்தியோடு சேர்த்து, சரணாகதி பக்தியோடு சேர்த்து இணைத்து நாம் அதனை முயற்சி செய்யும் போது உங்களுக்கு தப்பாமல் கிடைத்துவிடும் நீங்கள் எண்ணியது. சரி, இந்த சங்கல்ப சித்தி பிரார்த்தனை தியானம் எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இதெல்லாம் குருராஜருடைய பரிபூரண கருணையும் அருளும், அவருடைய சமிக்கை, அவருடைய உத்தரவு, அதெல்லாம் நமக்கு கிடைக்கப்பெற்றால் இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய வகுப்பாக ஒரு அரங்கத்தில் வைத்து நம்ம வாழ்விய தவத்தின் ஒரு அங்கமாக எடுக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் இருக்கு. அதுக்கு ராயருடைய கருணா கடாட்சம் நிச்சயமாக அருள் புரிய வேண்டும். தருவார் நிச்சயமாக. அந்த கால நேரம் சூழ்நிலை வரும்போது கண்டிப்பாக கொடுப்பாருங்க. அந்த கால நேரம் சூழ்நிலை வரும்போது எப்படி நாம் இந்த சங்கல்ப சித்தி பிரார்த்தனையை செய்கிறது ட்ரை பண்ணி பாருங்க. நிச்சயமாக என்ன பண்ணுங்க, நீங்கள் ஒவ்வொரு நாளும் ராயர்கிட்ட நீங்கள் பிரார்த்தனை பண்ணுவீங்க. பிரார்த்தனை பண்ணலாம், இனிமேட்டு பிரார்த்தனை பண்ணுங்க. அவர்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணி உங்களுடைய சொந்த வேண்டுதல் ஏதாவது இருக்கும் பண்ணிடுவீங்க. அது செய்து முடித்த பிறகு ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய இலக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அதை நிர்ணயம் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன வேணும் இங்கே அப்படின்னு நிர்ணயம் பண்ணுங்க. 10 லட்சம் வேணுங்க எனக்கு, 10 கோடி வேணுங்க எனக்கு, ஒரு பெரிய பங்களா வேணுங்க, இல்லை இது கார் வேணுங்க, இது வேணுங்க, அது வேணுங்க, எதுவாக இருந்தாலும் சரி, இல்லை உடல் ஆரோக்கியம் வேணுங்க, வாட் எவர் இட் இஸ், எதுவாக இருந்தாலும் உங்களுடைய இலக்கு தெளிவாக எனக்கு இதுதான் வேணும் அப்படின்ட்டு அதை நீங்கள் நிலைநிறுத்தி கொண்டு நீங்கள் தினம் ராயர்கிட்ட பிரார்த்தனை பண்ணும்போது உங்களுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறிவிட்டதாகவும் நிறைவேறியதற்கு குருராஜரிடம் நன்றி சொல்வது போலவும் நினைத்து பார்க்க வேண்டும். புரியுதுங்களா? ராயர்கிட்ட நார்மல் உங்களுடைய பிரார்த்தனை முடிச்சிடுறீங்க, முடிச்சுட்டு அவரை வணங்கிட்டு இருக்கீங்க. வணங்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுடைய இலக்கு நிறைவேறிடுச்சு, வெற்றி ஆயிடுச்சு, கிடைச்சிருச்சு, நடந்துருச்சு, அவற்றுக்கு குருராஜரிடம் நன்றி சொல்வதாக நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டும். அந்த இடத்துல இது ரொம்ப நோட் பண்ணிக்கோங்க. நினைத்து கொண்டு அவரிடம் பிரார்த்திக்க வேண்டும். இதனை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் உங்களுக்கு என்ன வேண்டும், எப்படி தர வேண்டும் அப்படிங்கிறத அந்த கருணாமூர்த்தி உங்களுக்கு நிச்சயமாக கொடுப்பாருங்க. அந்த பிரார்த்தனை பண்ணும்போது இதை பிரார்த்தனை பண்ணுங்க. தொடர்ந்து ஒரு 21 நாள் இந்த பிரார்த்தனை நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள். முதல்ல நிச்சயம் குருராஜரிடம் உங்களுடைய பிரார்த்தனை வையுங்கள், அவர்கிட்ட கேளுங்க, கேட்டு அவரிடம் உங்களது பிரார்த்தனை சமர்ப்பணம் செய்யுங்கள். உங்களை சுற்றி என்ன மாற்றங்கள் வருகிறது என்பதை பொறுத்திருந்து பாருங்கள். அந்த மாங்கொட்டை கதையினை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள்.
நிச்சயம் உங்களுடைய எதிர்பார்ப்புகள், உங்களது தேவைகள், உங்களுடைய இலக்குகள் எல்லாம் இந்த சங்கல்ப சித்தி பிரார்த்தனை தியானத்தின் மூலமாக நிச்சயம் நிறைவேற வேண்டும் என்று குருராஜரிடம் நான் என்னுடைய பிரார்த்தனைகளை பணிவோடு சமர்ப்பித்துக் கொள்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஜெகத்குருவே சரணம். முகாரவிந்தம் திருமுகத்தாமரை ராகவேந்திரா ஸ்ரீ ராகவேந்திரா. முகாரவிந்தம்